ஹாய் மக்களே, வாங்க கிராமத்து சமையல எப்படி பாசிப்பருப்பு பாயாசம் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சிருச்சு. வாங்க முந்திரி பருப்பு, ஏலக்காய், பிஸ்தா எல்லாமே சேர்த்துக்கலாம். இது பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்ல கொலையா வெந்துருச்சு. இப்போ இதோட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்புல என்ன நன்மைன்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்க மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும். பெரியவங்களும் சாப்பிட்லாம், மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகும். நல்ல க்ரோத்தாக வளருவாங்க. அப்புறம் நாட்டு சக்கரை இதில் சேர்க்குறதுனால நாட்டு சக்கரை வந்து கட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? நாட்டு சக்கரையில் என்ன இருக்குது? கால்சியம். நாட்டு சக்கரத்தில் கால்சியம் இருக்கிறதுனால நல்லா எலும்புலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் வந்து இது சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிடலாம். ஏன்னா நாட்டு சக்கரை இனிப்பா இருந்தாலே சின்ன குழந்தைங்க நல்லா சாப்பிடும். ஃபில்டர் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. வாங்க பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க தாத்தாவுக்கு கொடுக்கலாம். நல்லா சூடா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. பாயசம் எப்படி இருக்கு? பருப்பு பாயாசம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குப்பா, சூப்பர். நீங்களும் வீட்டில் சாப்பிடுங்க. பருப்பு பாயாசம் செஞ்சு சத்தான உணவாக சாப்பிடுங்க. நம்ம சேனலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், வணக்கம்.